Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths chapter 3 trigonometry exercise 3.10 question number 11 வாங்க question குள்ள போலாம். A farmer wants to purchase a triangular shaped land with the sides 120 feet and 60 feet and the angle included between these two sides is 60 degree. If the land costs rupees 500 per square feet, find the amount he needed to purchase the land and also find the perimeter of the land. So இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மர் வந்து ஒரு லேண்ட் வாங்குறாரு. ஸோ அந்த லேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு லேண்ட் வாங்குறாரு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபார்மர் வாங்குகிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதுவும் பாருங்கள், அவர் ஒரு சைடோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 ஃபீட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏ அதாவது ஒரு சைடு, இதுதான் இப்போ நமக்கு ஒரு சைடு இல்லையா? ஸோ ஒரு சைடுன்னும் போது ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா 120 ஃபீட்டுன்னு இருக்கான், இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 ஃபீட்டுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு இதுவும் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரின்னு இருக்குது. ஸோ இந்த மூணுத்தையும் வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோடைய இந்த இடத்த வாங்குறதுக்கு, இந்த ஃபுல் ஏரியாவையும் வாங்குறதுக்கு அவருக்கு எவ்வளோ காசு ஆகும், அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை அவர் 500 ருபீஸ்க்கு வாங்கினார்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், அதாவது இதில் இருக்க ஃபுல் ஏரியாவையும் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பெரிமீட்டரையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஸ்மால் பின்னு எடுத்துப்போம், ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஸ்மால் ஏன்னு எடுத்துப்போம், அதே மாதிரி சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் இப்போ நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா சி தான் தெரியும், ஆங்கிள் சின்றது தெரியும் இல்லையா, 60 டிகிரின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா ஹாஃப் ஏபி சைன் சின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ ஏக்கு பதிலாக 60, பிக்கு பதிலாக 120 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இன்டூ சியோட இது பார்த்தீங்கன்னா சைன் 16 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 2 1 டைம்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டைம்ஸ் வரைக்கும். ஸோ 30 இன்ட்டு 120 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3600 வரும், இன்ட்டு சைன் 60யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு √3/2. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 2 பார்த்தீங்கன்னா 1 டைம், 3600 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 டைம்ஸ் வரும். ஸோ √3யோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், அப்போ நம்ம அதனால அதை அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1800 இன்ட்டு 1.732. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3117.6ன்னு கிடைக்கும். ஸோ 0.6 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை அவர் வாங்கிறதுக்கு 500 ருபீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ amount needed to purchase 3117.6 square feet equal to, இது ரெண்டும் என்ன பண்ணுங்க 500ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 3117.6 இன்ட்டு 500. ஸோ பண்ணிங்கன்னா நமக்கு 155,880ன்னு கிடைக்கும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து அவருக்கு தேவை. ஸோ இது வந்து முன்னாடி நம்ம ருப்பீஸ் போட்டுக்கலாம். ஸோ ருப்பீஸ் 1,55,880 அவருக்கு தேவை. இப்போ நமக்கு அவங்க அடுத்த இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா பெரிமீட்டரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பெரிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லா சைஸுமே ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் சைடே நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம தேர்ட் சைடை இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு. ஸோ தேர்ட் சைடு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா சி தானே நம்மளோட தேர்ட் சைடு. ஸோ சி வர மாதிரி, அதாவது ஏபிசி இந்த மூணுமே வர மாதிரியான ஒரு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா அதை கொசைன் ஃபார்முலாவில் எழுதலாம். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு சியோட ஆங்கிள் தான் தெரியுன்றதுனால காஸ் சி வச்சு எழுதலாம். ஸோ காஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் divided by 2ab. ஸோ அகெயின் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு 2ab cos c which is equal to a square plus b square minus c square. எனக்கு தேவை c square மட்டும்தான், அப்போ அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம்.
அப்போ உங்களுக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab cos c. ஸோ cos cன்ற இடத்துல cos cக்கு பதிலாக 60 டிகிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ a பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது 16 சொல்லிட்டு, அதே மாதிரி பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 120. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ c ஸ்கொயர் which is equal to 60 the whole square plus b square வந்து 120 the whole square minus 2 into 60 into 120 cos 60. ஸோ cos 60 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2. ஸோ இதில் இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 பார்த்தீங்கன்னா 1 டைம், இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம மிச்சதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 60 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3600 கிடைக்கும். 120 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 14400 வரும். மைனஸ் 2 into 60 into 60 இல்லையா? ஸோ 6 ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 into 2 பார்த்தீங்கன்னா 7200 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சப்ராக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 3600 ப்ளஸ் 14400 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18000 வரும் மைனஸ் 7200. ஸோ விச் இஸ் இதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 10800. சி ஸ்கொயர் வேல்யூ தான் 10800. ஆனால் எனக்கு என்ன தேவை? சியோட வேல்யூ தான் தேவை. அப்போ ரூட் ஆஃப் 10800 கண்டுபிடிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 into 108 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10800. ஓகேங்களா? இப்போ 108 இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போது 100 into 4 into 27, அதாவது 427 ஆர் 108. அதனால நம்ம 108க்கு பதிலாக 4 into 27 போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 100 ரூட்லேருந்து வெளியில் எடுக்கலாம் இல்லையா? ஸோ 100னா என்ன? 10 into 10. இன்னும் கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிட்டு கூட அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துக்கலாம். ஸோ 10 into 10, அதே மாதிரி 4 வந்து 2 into 2ன்னு எழுதலாம். into 27 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து இதே இதில் கொண்டு வர முடியுது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போது ஒரு 10 வெளியில் வந்துடும், ஒரு 2 வெளியில் வந்துடும், ரூட் 27 இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 20 ரூட்ஸ் 27 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆல் த 3 சைட்ஸும் நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏ பார்த்தீங்கன்னா 60, பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120, சி பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூட் ஆஃப் 27. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 60 + 120 பாருங்கள் 118 வந்துடும். அதுக்கப்புறமா கூட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூட் ஆஃப் 27. ஸோ நீங்கள் இதோட விட்டுடுங்க. அப்படி இல்லைனா 27 நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9 into 3ன்னு எழுத முடியும். ஸோ 9 into 3ன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா 3 வெளியில் வந்துடும். ஸோ 3 வெளியில் வந்துன்னா இங்கே உங்களுக்கு 60 ரூட் அப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ 60 ரூட் ஆஃப் 3ன்னு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு ஒரு 60 இருக்குது. அப்போ இதுவும் உங்களுக்கு 60ல் வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால தான் நம்ம இது உள்ள 27ல் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.